ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கனவா கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லாவே சூடானதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அதே வதக்கி விடலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, ஜீரகம், நல்ல மிளகு கொரகொரப்பா அரைச்சிரு. இதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதையும் கிளறி விட்டு கூடவே மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்திருக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறேன். இதை நல்லாவே வதக்க விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கனவாயை இதை கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல கனவா வாங்குனீங்கன்னா இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மசாலா இந்த கனவாயில படும்படியா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்க, தண்ணியே விடல. இந்த கனவாயில இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்ப இதுல நான் தண்ணி சேர்க்கல. அதுக்கு பதிலா தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். கெட்டியான தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்க, சுவையான கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேல கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.